வசந்தி, 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 கூப்பிடுறது காதுல விழலையா? இங்கே பாரு, குக்கர் விசில் வர்றது கூட சத்தம் கேட்கல. என்ன செல்லு பார்த்துட்டு இருக்க? வசந்தி, என்ன இது வீடெல்லாம் இப்படி அலங்கோலமா கிடக்கு? ஏ வசந்தி, என்ன என்னப்ப வேணும்? எதுக்கு வந்து வசந்தி வசந்தின்னு ஏலம் போடுறீங்க? எட்டி கூப்பிடுறது உனக்கு காது கேட்கலையா? கேக்குது. ஏன் இப்ப என்ன செய்யணும்? வீடெல்லாம் இந்த மாதிரி கிடக்கு. என்னட்டி நீ பாட்டுக்கு அங்க ஏறி உட்காந்துக்கிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு இருக்க? வீட்டுக்கு திடீர்னு ஆள் யாரும் வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? வர்றவங்க அடுப்படிக்கலாம வரப்போறாங்க. எல்லாம் எனக்கு சுத்தம் பண்ணிக்க தெரியும். வேலையை பாரு. என்ன? முதல்ல அந்த இடத்த விட்டு இறங்கி வந்து வீட்டை சுத்தம் பண்ற வேலையை பாரு. இந்த பூ ஆ இந்தா அங்க வச்சுட்டு போங்க. ரூபா கொடுத்தாங்களா இன்னைக்கு? 200 தான் கையில கொடுத்தாங்க. மீதி 400 நாளைக்கு பறவை வேலை செய்யும்போது சேர்த்து தரோம்னு சொன்னாங்க. 200 தான் கொடுத்தாங்களா? ஏன் எல்லா ரூபாயும் வாங்கிட்டு வர வேண்டியதானே? கொடுத்தது 200. பூ எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு மடம் பூ 30 ரூபாய் டி. 100 ரூபாய்க்கு பூ வாங்கினேன். 100 ரூபாய்க்கா? உங்களுக்கு யாரு 100 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வர சொன்னது? ரொம்ப அப்படியே அக்கறை உள்ள மாதிரி தான் பூ வாங்கிட்டு வந்து நடிக்கிறாரு. அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் கிடையாது. யாவசந்தி, இதுக்கு முன்னாடி எல்லாம் வேலைக்கு போனாலே பூ வாங்கலையான்னு கேப்ப. இப்பெல்லாம் வாங்கிட்டு வந்தாலும் வச்சுக்க மாட்டேங்கிற. ஒரு நல்ல காஞ்சி போக போகுது. இது 100 ரூபாய்க்கு வாங்கி என்னங்க பிரயோஜனம்? நான் ஆன்லைன்ல தான் பிளாஸ்டிக் பூ அடுக்கடுக்க வாங்கி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? போங்க போங்க, அந்த பூவை எடுத்து கொண்டு போய் சாமி ரூம்ல போடுங்க. இது நான் உனக்காண்டி வாங்கிட்டு வந்தது. இதை கொண்டு சாமி ரூமுக்கு போட சொல்றேன். ஏன் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க எனக்காக வாங்கிட்டு வந்தது சாமிக்கு போட்டது இல்லையா? போங்க. வயிறு பசிக்கிட்டி. சாப்பாடுலாம் ரெடியா இருக்கா? ஐயோ, குக்கர் என்ன? ஏங்க வந்தீங்களே, குக்கர் இந்த விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆஃப் பண்ண என்ன? இவ்வளவு நேரம் செல்லு பார்த்துக்கிட்டு நீ உட்காந்துட்டு என்னைய வந்து குக்கர் ஆஃப் பண்ணலன்னு கேக்குற. என்ன இதெல்லாம்? வாட்டர் பாட்டில் கீழே தண்ணி சந்தி கிடக்கு. சாப்பிட்டு தட்டு அப்படியே கிடக்கு. காப்பி குடிச்ச மக்க அப்படியே இருக்கு. கொஞ்சம் கூட சரியில்லை டீ. எம்மா, நான் அப்படியே உட்காந்துருந்தா உங்களுக்கு கண்ணு ரெண்டு உறுத்துமே. போங்க. கொஞ்சம் பேச ஆரம்பிச்சுட்டா போதும், உடனே அதிகாரம் பண்றது. 10 ரூபா பூ வாங்கிக்கிட்டு என்னமோ 1 பவுன் 2 பவுன்ல தங்க நெக்லஸ் எடுத்துட்டு வந்த மாதிரி என்ன பேச்ச பாரு இந்த மனுஷனுக்கு. அவன் பொண்டாட்டிக்கு என்னென்ன வாங்கி கொடுக்குறான்? 1 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பூ வாங்கிட்டு வந்துட்டாரான். இவ என்னைக்குதான் புரிஞ்சுக்க போறாளோ தெரியல. எதனால இவ இப்படி இருக்கானோ ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அந்ததான் ஆரம்பிச்சாச்சு. வீடு எப்படி கிடக்கு, வாசல் எப்படி கிடக்குன்னு. ஏன் எனக்கு செய்ய தெரியாது? கொஞ்ச நேரம் நான் நிம்மதியா இருக்க முடியாது? இவ்வளவு சுத்தமா வச்சுக்கணும்னா இவரும் இவங்க அம்மாவும் உட்காந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே? இன்னைக்கு பாரு, ஒரு வேலை கூட சோறாக்க மாட்டேன். என்னதான் பண்றாருன்னு நானும் பாக்குறேன். இது மேலுக்கு முடியலன்னு சொன்னீங்க. இப்ப பரவாயில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போலாமா? ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேணாங்க. மாத்திரை இருந்தது, இப்பதான் போட்டேன். பரவாயில்லைங்க. இங்க வேலைக்கு கிளம்பலையா? அண்ணி இப்பதான் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டதும் கிளம்பணும். வேலைக்கு போன பிறகு உடம்பு ரொம்ப முடியலன்னா என்ன பண்றது? வா பண்ண ஆஸ்பத்திரி போய் ஊசி ஒண்ணு போட்டு வரலாம். நான் அத்தையும் அக்காவும் இருக்காங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. சரிம்மா, சரி. ரொம்ப தலைவலியா இருக்கு. அத்தைக்கிட்ட ஒரு காப்பி போட்டு தர சொன்னா தருவாங்களா? என்னம்மா நெட்டு பொண்ணு, மேலுக்கு முடியலையா? உன் புருஷன் வந்து சொல்லிட்டு போறாரு, என்ன ஆச்சு? அக்கா, ஒன்னும் இல்லக்கா. நேத்து மழையில நனைஞ்சிட்டல, அதான் கொஞ்சம் லைட்டா ஃபீவர் அடிக்கி. நிஜமாலதான் ஃபீவர் அடிக்குதா இல்ல ஃபீவர் மாதிரி நடிக்கிறியா? ஏக்கா, நான் தான் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லைன்னு சொல்றேன்ல, என்னைய நம்ப மாட்டீங்களா? யார் வேணா உன்னைய நம்பட்டும், ஆனா நான் உன்னைய ஒரு நாளும் நம்ப மாட்டேன்டி. வேலை செய்யறதுக்கு பயந்துகிட்டு ஃபீவர் தலைவலின்னு சொல்லி படுத்து கிடக்க உன்னைய நான் நம்பணுமா? உன் நடிப்புல நான் எவ்வளவு பார்த்தவன். வா அடுப்படியில பாத்திரம் அப்படி அப்படியே கிடக்கு, வந்து கழுவு. அக்கா, சளி ரொம்ப அதிகமா இருக்குக்கா. எனக்கும் தான் அப்பப்பயும் உடம்பு முடியாத போகுது. நான் என்ன உன்னைய மாதிரி இழுத்து பத்திக்கிட்டா படுத்து தூங்குறேன்? பெரிய மகாராணி பாரு இவ. வாட்டி கீதா, எங்க இந்த நட்ட பொண்ணு என்ன இன்னும் எழுந்து வராம இருக்கா? இதேதான் இருக்கா, அதை கேட்கதான் நானும் வந்தேன். ஏன்டி இவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் எழுந்து வரலையே? இப்படி எல்லாம் ஒரு குடும்ப பொண்ணு படுத்துருதா? என்னடி வீடு வாசம் எப்படி விலகும்னு கேக்குறேன். அதுக்கு என்ன சொல்றா தெரியுமா? நான் இப்ப எழுந்திருப்பேன், எப்ப வேணா எழுந்திருப்பேன், அதை என்னத்துக்கு நீ கேக்குறேன்னு சொல்றாத்த. இவகிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு எனக்கு தலையெழுத்து. என்ன செய்ய? இதக்கா, ஏன் நட்ட பொண்ணு, நீ சொன்னதுதானே சொன்னேன். நான் எதுவும் மாத்தி சொல்லல. பொய் சொல்லாதீங்கக்கா. நான் என்ன அப்படியே சொன்னேன்? ஆமா, நீ இப்படி சொல்லலத, வேற மாதிரி தான் சொன்னேன். காலையில எழுந்து இந்த வீட்டுல வேலை செய்யணும்னு எனக்கு ஒண்ணும் கிடையாது. சட்டை யாரும் போட்டு வைக்கல. இந்த வீட்டுல எழுந்து நான் எதுக்கு வேலை செய்யணும்னு கேட்டேன். அப்படியெல்லாம் சொன்னா அத்தை உன்னைய வீட்டை விட்டு தடுத்துருவாங்கன்னுதா. சரி பாவன்னு சொல்லி உனக்கு பரிதாபப்பட்டு பேசினேன். என்ன நட்ட பொண்ணு இதெல்லாம்? சரி பாமாச்சுன்னு சொல்லி உன்னைய நான் சும்மா விட்டுறேன். பாரு, இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு நிக்காத. எழுந்து வா, வந்து வேலையை செய்யு. இத்த இல்லத்த, எனக்கு உடம்பு சரியில்லத்த, அதனாலதான் நான் படுத்து கிடக்கேன். பாருங்க அத்தை, உங்களுக்கே மூட்டு வலி, நீங்களே காலையிலே முடியாம இருந்து எல்லா வேலையும் பாக்குறீங்க. இவ என்ன செய்யறா? லேசா தலைவலியா, அதனால இழுத்து பத்துக்கிட்டு தூங்குறா. எத்த நல்லவளா மாறிட்டேன்னு சொல்லி அவ உங்களையும் ஏமாத்திக்கிட்டு வீட்டையும் ஏமாத்திட்டு கிடக்கா. எத்த நீங்க வேணா அவன் நடிப்பை நம்பிக்கிட்டு இருங்க. நான்லாம் அவளை நம்பவே மாட்டேன். ஏதாவது செய்யுங்க. நீங்களாச்சு உங்க மருமவளாச்சு, நான்லாம் எதையும் கேட்க மாட்டேன்பா. என் தலையெழுத்து காலம் முழுக்க எனக்கு முடியலனாலும் அடுப்புல கடந்துச்சு ஆகணும். நான் உங்க சின்ன மருமவ தான் செல்லமாச்சே. அவ வேணா என்ன வேணா பண்ணலாம், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க. எனக்கு அப்படியா? நான் எதுவும் கேட்டா நீ என்ன நகனட்டா போட்டுட்டு வந்திருக்கான்னு என்னைய கேட்பீங்க. உங்க சின்ன மருமவ தான் கோடி கோடியா பணம் கொண்டு வந்து கொடுத்தால. சரி மக்கிதா, நீ அதோட போ. ஆமா, உங்களுக்கு எதுவும் நான் சொல்லக்கூடாது. வாயை மூடிக்கிட்டே இருக்கணும். இத்த எழுந்து வர போறியா இல்லையா? வாரத்த, நாம கெட்டவளா இருக்கும் பொழுது இந்த கீதா ரொம்ப நல்லவ மாதிரி இருந்துச்சு.
இப்ப நாம நல்லவளா மாறினதும் இது என்ன கேடு கட்டவளா மாறிடுச்சு. என்னதான் நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த உலகத்துல நல்லவங்களா இருக்கவே கூடாது போலயே. முடியாட்டியும் வேலை செஞ்சுதான் ஆகணும். இல்ல அவ்வளவுதான். காலையில இருந்து வயிற்று வலிக்குதுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போகாம லீவ் போடுறதுக்குள்ள உசுரே போயிடுது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஏன் போலன்னு போட்டு சாவடிக்கிறாங்க. குளிச்சு வச்ச லட்ட காணும் எடுத்து திங்கலாம்னு பார்த்தா ஐயோ விட மாட்டாங்க பழைய இந்த வீட்டுல. கடவுளே, பள்ளிக்கூடத்துக்கு போயாவது எங்கேயும் காமெடி சோறு மேல உட்காந்து கிடந்திருக்கலாம் போல. இங்க உட்காந்துக்கிட்டு ஒரு பண்டத்தை ஒரு படையா திங்க முடியல. பாவம், இன்னைக்கு எல்லா பயிலும் கணக்கு டெஸ்ட் எழுதுறதுக்கு கதறிக்கிட்டு கிடப்பாடுவேன். நம்ம ஜாலியா வீட்டுல உட்காந்துருக்கோம். நாளைக்கு போய் எல்லாரையும் படிச்சு கட்டணும். ஐயோ, அபாயக்குரிய ஆட்சி வருதே. அப்படியே மூஞ்சி சோகமா தொங்க போட்டு வச்சுப்பினே, இல்ல வயிறு வலி சரியாயிடுச்சுன்னு கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இவனே, சாப்பிட்டியா இல்லையா? வயிற்று வலி தாங்க முடியல. எங்க இருந்து சாப்பிடுறது? எனக்கு சோறு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நெசமானதான் வயிறு வலிக்குதா சாமியே? அப்ப நான் என்ன இன்னைக்கு கணக்கு பரிச்சை வைக்க போறாங்கன்னு சொல்லி வயிறு வலிக்குதுன்னு போய் புழுவியா லீவ் போட்டா நெசமானதான் வயிறு வலிக்குது. சரி என் ராசால செல்லல. சரிடி. இப்ப பாரு, கடையில மிட்டாய் வாங்கி சாப்பிடாதன்னு உங்ககிட்ட படிச்சு சொல்ற. நீ கேட்டா தானே போய் மிட்டாயே தான் வாங்கி சாப்பிடுற. அதான் வயிற்றுல பூச்சி எதுவும் வந்திருக்கும். ஆச்சி கொஞ்சோண்டு கசாயம் தார குடிச்சிரு, உடனே வயிறு வலி எல்லாம் சரியா போயிடும். அட பாவமே, கசாயமா? ஆச்சி வாடா. கணக்கு பரிச்சுக்கு பயந்து கசாயம் குடிக்க வேண்டியதாயிடுச்சே. ஆச்சி கசாயம் எனக்கு வேணாச்சி. இப்ப பரவாயில்ல ஆச்சி, நான் சோறு வேணா சாப்பிடுறேன் ஆச்சி. சரி ஆச்சி, சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் கசாயம் கொடுக்குறேன்னு. இங்க உங்க ஆத்தா உங்க அப்பா யாரையுமே காணோம். எங்க ஆத்தால எங்க அப்பா இப்ப தான் அடிச்சுக்கிட்டு எங்கேயோ போனாங்க. உன் அத்தைக்காரி எங்க போயிட்டா? என் அத்தை இப்பதான் இந்த சின்ன பாட்டி வீட்டுக்கு குழம்பு கொடுக்க போயிருக்கு. யார் வீட்டுக்கு? ராமு மாமா வீட்டுக்கா போயிருக்கா? ஆமா ஆச்சி, கசாயம் கொடுக்க மாட்டல்ல? இல்லையா, கொடுக்க மாட்டேன். உட்காரு. ஆச்சி, என்னால தெரியல, திடீர்னு வயிற்று கலக்குது, நான் போறேன். இல்லை சிபினே. அத்தை, என்னப்பா, வெளியில எங்கேயும் வேலைக்கு போகலையா? அட என்னத்த நீங்க மழையும் வெயிலும் மாத்தி காட்டுன்னு காட்டுது. வேலைக்கு எங்க போறது? மழையும் வெயிலும் மாத்தி காட்டுது, வேலைக்கு எங்க போறதா? மழைக்கு வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வேலைக்கு போக வரதா, சோறு எப்படி சாப்பிடுறது? என்ன மாதிரி மீன, நான் வேற உங்களை என்னென்னமா சொல்லி பில்டப் பண்ணி விட்டுருக்கேன். மார்க்கெட்டிங் பிசினஸ் எல்லாம் பண்ண போறீங்கன்னு ஊர் முழுக்க மாறு தட்டிக்கிட்டு நிக்கிறேன். அதெல்லாம் உண்மைதான். மார்க்கெட்டிங் எல்லாம் பண்ணதான் போறோம், இல்லன்னு சொல்லல. ஆனா ஒரு மாசம் ஆகும் அத்தை. ஒரு மாசம் ஆகும். இன்னும் பணம் எதுவும் நீங்க சரியா கொடுக்கல. பணம் கொடுக்கணும், அப்புறம் வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும். நீங்க கொடுக்குற இந்த 5 லட்சம் மட்டும் பத்தாது ஏத்த, இன்னும் ரூபா தேவைப்படும்ல. மரியே, மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? உங்களை மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு ஊரை சுத்த சொல்றாரு. ஆல்ரெடி மாப்பிள்ளை அந்த வேலையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காரு, அப்புறம் என்ன? சரி மாம்சே, இந்த இப்படியே நான் உங்க வீட்லயே இருந்து சாப்பிட்டுட்டு சுத்துறதால தானே எல்லாரும் என்னை இவ்வளவு கேவலமா பேசுறீங்க. நானும் உங்ககிட்ட பல வாட்டி கேட்டுட்டேன், இந்த கிழக்கு தெருவில் இருக்கிற வீட்டை எனக்கு கொடுங்க, நானும் என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்க போறோம்னு சொல்றோம். நீங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்க. என்னத்த, ஏன் என்கிட்ட வீடு கொடுக்க கூடாதுன்னு உங்க பிள்ளையும் உங்க புருஷனையும் எதுவும் சொல்லிட்டாங்களா? முன்னாடி கேட்டதுக்கு ஆடி போகட்டும் ஆவணி வரட்டும், நீங்க இப்ப ஆவணியும் வந்துடுச்சு. எதுவும் நீங்க வாய திறக்கிற மாதிரி இல்ல. என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க? என்னப்பா பண்றது டக்ளஸ்? நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுதான் பாக்குறேன், யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இனி உன் மாமனாரையே உன் மச்சனையே நம்பினா அந்த கதைக்கே ஆகாது. நாளைக்கு ஆடி முடிஞ்சு ஆவணி வாசத்து நாள், முகூர்த்த நாள் வேற. சாவியை கொடுக்குறேன், நீயும் உன் பொண்டாட்டியும் போய் பாலை காசுங்க. என்ன, யாரு வந்தாலும் வரட்டும், வராட்டி போனாலும் போகட்டும். ஏண்டி உன் போக்குக்கு சாவியை கொடுத்து பாலை காசுங்கிற சாஸ்திர சம்பிரதாயம் எதையும் பார்க்க வேணாமா? என்னட்டி, நம்ம வீடா இருந்தாலும் ஒரு நேரங்காலம் எப்படி இருக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்லதா நடக்குமோன்னு பாக்கணுமா வேணாமா? அதெல்லாம் என் மருமவனுக்கு எல்லாம் நல்ல நேரம் தான். உங்க மாமனும் நீங்களும் பாக்குற நேரம் காலம் பஞ்சாங்கெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு, என்ன விஷயம்? வேற என்னவா இருக்கும்? 5000 கூட 10,000 கூட பால் காசுறதுக்கு பண்டை வாங்கணும்னு கேட்க போற போல. இல்ல மாமா, இல்ல பரவாயில்ல, அதுக்கெல்லாம் எதுவும் உங்களை கேட்க மாட்டேன். இங்க ஒன்னும் சிரமப்படுக்க வேணாம். என்னன்னா, பிள்ளைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு முடியெடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க பேர 1 வயசா இருக்கும் பொழுது மொட்டை போட்டீங்க, அப்புறம் அதோட அப்படியே இருக்கு. சரி, அதான் நானும் எல்லாருக்கும் சொல்லி ஊரை கூப்பிட்டு குலதெய்வத்துக்கு ஒரு கிடாவை விட்டுட்டு பிள்ளைக்கு காது குத்தம்னா முடிவு பண்ணிருக்கேன். அது எங்ககிட்ட ஏன்பா சொல்ற? உன் மச்சாங்கிட்ட தானே சொல்லணும் நீ. வாமா வா, மின்னாலு எங்க போயிட்டு வரேன்? சின்னத்து வீடு வரையும் போனேன். சங்கரா மீன் காலையில வாங்கையில மீன் குழம்பு வச்சா ஒரு கிண்ணத்துல குடுன்னு கேட்டாங்க, அதான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேன். ஏன், அவ வீட்டுல யாரும் இல்லையா? அவளுக்கு மருமக இல்லையா? இல்ல அவதான் வச்சு ஊத்த மாட்டாளா? இன்னும் அத்தைக்கு கொண்டு போய் கொடுக்குறா. பத்தேன் வரடி, வர நீ சுத்தமா சரியில்லை. சேர்வாரு கூட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆட்டம் போடுற. ஏண்டி, உனக்கு வேணும்னா நீ கொண்டு போய் கொடுக்குற, ஏன் அந்த பிள்ளை கொடுத்தா என்ன? கொடுக்கறது வாங்குறதெல்லாம் என்னையோட இருக்கணும். இந்த அவகிட்ட கேட்டுலாம் வாங்க கூடாது. அந்த பிள்ளை கிட்ட கேட்டா அந்த பிள்ளை தானே கொடுக்க முடியும். எதுக்கு கொடுக்கணும்? என் வீட்டுல சாப்பிட்டதுக்கு ஆளா இல்ல? பெசாலா குழம்பு வச்சு கொடுக்குறாப்லையா? அப்படி என்ன உறவா? வா, தலைய வலிக்குது, டீய போடு. அடுத்தவங்களுக்கு எதுவும் செய்ய கூடாது, அப்படியே மூக்கு மேல வந்துரும். ஆந்தினும் தா வாழணும். நாளைக்கு செத்துட்டு 4 பேர் தூக்கிப்பட எப்படித்தான் வருவாங்கன்னு தெரியல. இவ்வளவுக்கும் ஒத்தா அப்படியாவான். இந்த எங்க வாச்சத்த என்ன, டீல உப்பு அதிகமா இருக்கணுமா, உரப்பு அதிகமா இருக்கணுமா? என்ன மட்டி, அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பேச்செல்லாம் ஒரு திணுசா இருக்கு.
அதுக்குள்ள மாமியார் மருமகளையும் பிரிக்க சொல்லி கொடுத்துட்டாளுவல. இதுக்குதான் வகை வகையா குழம்பு வச்சு எடுத்துட்டு போற போல இருக்கு நீனு உன் மாமியாருக்கு. ஆமா ஆமா சொல்லி கொடுத்து விட்டாலும் சும்மா என்ன நேரமும் வீட்லயே இருந்தா எப்படி அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதா? அப்படி என்ன அக்கம் பக்கத்துல நடக்கிறத நீ தெரிஞ்சுக்க போறியா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற அதை சொல்லு. பாரு, நீ என்னத்த கேட்க வந்தியா அதை மட்டும் கேளு, புரியுதா? நீ போய் உட்கார்ல வீடு வீடா அந்த மாதிரிதான். பொம்பளை என்ன நேரத்துக்கும் வீட்டுல இருந்தா என்ன ஆவறது? ஏதோ 4 பேர்கிட்ட போய் பேசி சிரிச்சாதான் மனசுல உள்ள கவலை எல்லாம் தீரும். அப்படி என்ன உன் மருமவளுக்கு கவலை? பொல்லாத கவலை. சும்மா எதுவும் பேசாதீங்க. என்ன வேணும்னு சொல்லுங்க. ஏற்கனவே தலைய வலிக்குது. நான் பேசுறது உனக்கு தலைவலியா இருக்கோ? விடுங்க விடுங்க. எதையும் மருமவன் சொல்றதால விட்டுட்டு போறேன். பருவம் புருஷங்கரன் என்ன நேரத்துக்கு வருவேன்? அவர் எப்ப வராரு எப்ப போறாருன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? அதானே கண்ணை மூடிக்கிட்டு இருக்காப்புல போல இருக்கு. என்ன குடும்பமா சேர்ந்து கூட்டம் போடுறாங்க, என்ன எதை பத்தி பேசுறாங்கன்னு தெரியலையே. ஆமாடி, அவன் வர நேரமும் போற நேரமும் பாத்துக்கிட்டு இந்த உச்சத்துல உட்காந்துக்கிட்டு அவனுக்கு தலைவாழை இலையை விரிச்சுக்கிட்டுல உட்காந்துருக்கான். நானு ராவிக்கு உன் புருஷன் வந்தேன். நாளைக்கு இந்த டக்ளஸும் என் மவளும் கிழக்கு தெருவுல இருக்க வீட்டுல பால் காய்ச்ச போறாங்கன்னு சொல்லு. சுபினே, நாமலாம் சொன்னா உன் மாமா ஒத்துக்க மாட்டான். சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னாதான் வேலை நடக்கும். ஆமாமா. என்ன இவ பேசிக்கிட்டு நிக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அது இல்லட்டி, அவரை என் பேரன் சிபினுக்கு குலதெய்வத்துக்கு போய் மொட்டை அடிச்சு காது குத்த போறான்னு என் மருமையன் சொல்றாரு. 4 தேதி என்னைக்குன்னு அவரை பார்க்க சொல்றேன். உன் புருஷனை செய்ய வேண்டியது செய்ய சொல்லு. செய்ய வேண்டியது செய்ய சொல்லுன்னு என்கிட்ட என்னத்துக்கு சொல்றீங்க? இன்னும் இதெல்லாம் நியாயம் இல்ல தெரியாம கேக்குறேன். வீட்டுக்கு பெரிய மனசால இருந்துகிட்டு சொல்ல வேண்டிய முறையா இது? என்ன நீங்களும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்க? வீட்டுல அவர் ஒரு மனுஷனாவே மதிக்கிறதுல போலயே. அப்படியே என் புருஷன் கையாலாவது தனமா உட்காந்து சாப்பிடுறாரு. வேலை வீட்டுக்கு போவாம ஊரை ஏமாத்திக்கிட்டு நல்ல மாமியார் கையில வாங்கி திங்கிறவங்களுக்கு தான் மரியாதை போல. அண்டாட்டி புள்ள ஆத்தா அப்பன்னு அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடி கண்ணு முடிச்சு சம்பாத்தி போறவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் மதிப்பு மரியாதையே கிடையாது. பாத்தியா அவளுக்கு கொழுப்ப? அப்ப யாரு அந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடுறது? நீயா நானா? சொல்லியா? இவ யார சொல்லி காமிக்கிறா? என் மவன் சம்பாதிக்கிறான், நான் உட்காந்து சாப்பிடுறேன். அதுல என்ன இவளுக்கு இவ்ளோ வைராக்கியம்? இப்பதான் வந்து வானத்துல இருந்து குதிச்சுட்டு வரப்பல இருக்கு மவன். முப்பட்டு நேரம் கதையா சொன்னீங்களே, அதெல்லாம் உங்க மவகிட்ட சொன்ன என்ன? தாய்மாமன் சீரு செஞ்சு காது குத்துறது என்ன சின்ன சாதாரண விஷயமா? எதுக்கு தாய்மாமன் சீருன்னு செய்யறாங்க? அப்ப அதை முறைப்படி சொல்ல மாட்டீங்க. என் புருஷனுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. நான் எதுவும் கேட்டுக்கிட்டா மட்டும் மல்லு கட்டிக்கிட்டு வர்றது. சரி போ, அவரு கூறு கட்டவ, அவளுக்கு மூளையே இல்ல சுத்தமா. போ. ஆமையா, எனக்குதான் மூளை இல்ல. சோறு போடுறத சொல்லி காட்டுற, அவகிட்ட பேசுற நீ. என்கிட்ட வந்துட்டியாடி நீ? பொறுவனையா என்னமா சொல்லி காமிக்கிறாவ? ஓசில உட்காந்து திங்கறன்னு சொல்ற. அப்ப நாம எல்லாரும் போயிட்டா இவ ஒண்டியே சாப்பிட்டுக்கலான்னு பாக்குறாளா? ஏடி இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி. அச்சி பாய பொத்து. அச்சி பள்ளிக்கூடத்துல தான் பரிச்சை வைக்கிறாங்கன்னு வயித்து வலி சொல்லி லீவ் போட்டேன். இந்த வீட்ல தலைவலியே உண்டாக்குறீங்க. இப்படி எல்லாம் வீட்ல இருக்கிறவங்க சண்டை போட்டுக்கிட்ட ஒரு படிக்கிற பிள்ளை என்னமா படிக்கும்? அப்படி சொல்லுடா சோழமுத்தா. என்னடா நீங்க சும்மா ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? இல்லையா, அவ ஓசில உட்காந்து சாப்பிடுறேன்னு யாரையா சொல்ற? பரவாயில்ல, சொல்லட்டும். அம்மா தங்கச்சி தானே, என்ன சொன்னதா வச்சுக்கோங்க, விடுங்க. என்ன நீங்க மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்களா? இப்பதான் ஒண்ணு முடிச்சது, அடுத்து நீங்க ஆரம்பிச்சு விடுறீங்களா? இடம் போய் நிம்மதியா உட்காந்து கிடந்தாது வரலாம்னு பாக்குறேன், அங்கேயும் முடிய மாட்டேங்குது. வீட்டுல இருந்தாலும் நிம்மதி இல்லைன்னு சொல்லி அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போறேன், அங்கேயும் வர்றது 7:30 ஆட்டம். சும்மா யாரும் என்கிட்ட எதுவும் சொல்லிக்கிட்டு எல்லாம் கிடக்காதீங்க சொல்லிட்டேன். பாருங்க, இந்த வீட்டுல நான் ஒரு வேலைக்காரி மாதிரி உங்களுக்கு நீங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு போட்டுக்கிட்டு நீங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்கிட்டு போகிறதுக்கு நான் ஒரு வேலைக்காரியா கடவுள் என்ன இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. டீ வேணும்னு கேட்டீங்களே, போட்டு கொண்டு வரேன். நல்லா குடிக்கிறீங்களா? மத்தியானத்துக்கு சோற போடுறேன்னா சாப்பிடுங்க. மற்றபடி என்கிட்ட குடும்ப விஷயத்தை எதுவும் சொல்லாதீங்க. ரொம்பதான் ஓவரா போறீங்க. ஏத்த போட்டி போ டீயா போடு. டீ போட சொன்னதுக்கு என்ன பேச்ச பாரு. ஆமா, இப்ப நான் தான் பேசிக்கிட்டு நிக்கிற பாருங்க. எந்த ஜென்மத்துலதான் உங்களை சேர்க்கறதுன்னு தெரியல எனக்கு. நாக்குக்கு நரம்பு இல்லன்னு நாலா பக்கமும் எப்படிதான் பேசுறீங்களோ? பேசிட்டு மறுபடியும் வந்து எப்படி என்கிட்ட சிரிக்கிறீங்க? என்னதான் சொல்றதோ தெரியல. உங்க மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாரியா என்ன சொல்லிட்டு போறா பாரியா? நான் இவளை எதுவுமே கேட்க கூடாதயா? கேட்டா ஆகாதவ இவளுக்கு. இப்ப போக்குல இருக்கணும், இவ விருப்பத்துக்கு இருக்கணும். அப்ப இவ நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு இது என்ன அவங்க அப்பா விடா? மாமியார் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? ஆச்சி என்னடா என்ன வாய் மூடுறியா இல்ல கசாயத்தை வாயில ஊத்தவா? ஐயோ ஆச்சி, ஏன் ரொம்ப கோவப்படாத ஆச்சி. அதிகமா கோவம் வந்தா பிபி ஏறும். பிபி ஏறுனா சுகர் கூடும். சுகர் குடிச்சு அப்புறம் அத்தை உனக்கு டீ காப்பி எதுலயுமே சக்கரையே போடாது. அப்புறம் நீ பத்திய சோறு தான் சாப்பிடணும். இந்தாப்ப 3 வேளையும் சாப்பிடுற பாரு மூக்கு முட்டை அந்த மாதிரி எல்லாம் சாப்பிடவே முடியாது. சுபினே, மோர் வொர்க் லெஸ் டென்ஷன். கோவத்தை குறை. கிளஸே, எல்லாத்துக்கும் நீ தானே காரணம். நல்ல நாரதர் வேலையை பார்த்துட்டு போல இருக்கு. என்னையா சுபினே? தெரியும் எனக்கு. காது குத்தி எப்ப வச்சிருக்கீங்க? சரி சீக்கிரம் காது குத்துங்க. அதை வச்சு ஒரு 10 நாள் லீவா போடும். உனக்கு காது குத்தியா லீவு நாள்ல தாண்டா வைக்க போறோம். அதுக்கும் அப்ப ஒரு இந்திய குடிமகனுக்கு சுதந்திரமே இல்ல போல இருக்கு. ஐயா, நீ வந்து ஆக வேண்டிய வேலையெல்லாம் ஆரம்பி. பால் காய்ச்சறதுக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்ய. சரியா? திடீர்னு அங்க ஒரு வீட்டுக்கு போய் பால் காய்ச்சணும்னா அதுக்கு பொருள் எல்லாம் வாங்க வேணாமா? என்ன நீ பேசுற? பொருள் வாங்கணும்னா ரூபா இருந்தா குடு. என்கிட்ட போறது ரூபாய்க்கு? உன் மாமா கிட்ட வாங்கி குடு. அவன் பாவம் இல்லையா? அவன் எவ்வளவு செலவுதான் சமாளிப்பான். தெரியுது இல்ல? பொத்திக்கிட்டு இரும். ஏட்டி, எங்களையும் எதுவும் செய்ய வேணாங்கிற, நீ எதுவும் செய்ய வச்சிருக்கியா பணங்கணும்? அதெல்லாம் நான் வச்சிருக்கேன். என் மவளுக்கு நான் செஞ்சுக்கிறேன்.
வீட்டுக்கு தெரியாத கிளம்பி பதுக்கி வச்சிருக்கு. வாங்கிட்ட எப்படி ரூபா வரும்? மாசம் மாசம் உன் மவன் சம்பள பணத்தை என்கிட்ட தானே கொடுக்குறான். எவ்வளவு பாவ ஒரு 50,000 தனியா எடுத்து வச்சிருக்கேன். சரியா, போ போ எழுந்து போ. நமக்கு இந்த வீட்டுல உட்காந்துருந்தா மரியாதை கிடையாது. போய் வேலையை பார்க்கலாம். மாமா ஏமா போட்டு நேரம் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. நான் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே கதையை மாத்துறீங்க. நான் என்ன ஓட்டு கேட்கறவள நானு? உண்மையா இருந்தா நேருக்கு நேரம் பேச வேண்டியதானே. என்னத்துக்கு என்கிட்ட மறைச்சு பேசணும்? எதுக்கு? உண்மை உனக்கு தெரிஞ்சதுன்னா ஒன்னும் நடக்காதுன்னு. இப்படி எதையும் கெடுக்கிற புத்தி எனக்கு கிடையாது. நான் அக்கம் பக்கத்துக்கு கூட கொடுக்காதவளா இல்ல அடுத்தவங்க தான் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவளா? அப்படி யாராவது இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க உங்க கதைய. அப்புறம் பாரியா பாரியா மறுபடியும் ஆரம்பிக்கிற பாரியா. அம்மா நீயும் சும்மா இருக்க மாட்டேன், அவளும் சும்மா இருக்க மாட்டா. போங்க, நான் தான் எங்கேயாவது பைத்தியம் பிடிச்சு போகணும். போய் வேலையை பாருமா. என்ன தனியா சொல்லணுமா? போடி போடி போய் அங்க வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடி போடி. ஒரு டீ கேட்டு எம்பிட்டு நேரம் ஆச்சு. எது போட்டு வந்து கொடுக்குறாளா பாரு. இருந்தாலும் நீங்க ரொம்ப தான் தங்கச்சியை பேசுறீங்க. உன் மருமையனுக்கே தெரியுது. என்னையா அவ பக்கம் செஞ்சுட்டேன்? இல்லக்க என்ன இருந்தாலும் தங்கச்சி இல்லையா? என்னமாமா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது எழுத்து போறாங்க. நான் போய் தான் தப்பா பேசிட்டேனா? மாமியாருக்கு அவ பேசுறது மட்டும்தான் சரி. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு நிக்கிறவ. நாளைக்கு வீட்டுக்கு பாலை காய்ச்சலான்னு பார்த்தா எனக்கு பாலை ஊத்துருவாங்க போலயே. நடந்தாலும் நடக்கும் மருமையனே. அவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்களும் ஆடாதீங்க. உன் மச்சாங்கிட்ட எதுவா இருந்தாலும் சொல்லி மறுபடியா செய்யுங்க. சரி மாமா சரி மாமா. மாமியார்ட்ட சுத்தின மாதிரி மச்சாங்கிட்டையும் சுட்ட வேணாமா என்ன? ஆறு ஆவர வரையும் எல்லார் காலையும் பிடிச்சுதான் ஆகணும். தங்கச்சிமா